ஹலோ இன்வெஸ்டர்ஸ் அண்ட் ட்ரேடர்ஸ் 24/7/2024 புதன்கிழமைக்கான முன்பங்கு சந்தை பகுப்பாய்வு, அதாவது டியூஸ்டேக்கான ப்ரீ மார்க்கெட் ரிப்போர்ட், வெனஸ்டேக்கான ப்ரீ மார்க்கெட் அனாலிசிஸ். ஃபஸ்ட்டு எஸ்டர்டேவோட ரிப்போர்ட்டை பேஸ் பண்ண அளவுக்கு எஸ்டர்டே நம்ம மென்ஷன் பண்ணியிருந்த மாதிரி பட்ஜெட் ஸ்டார்ட் ஆச்சு. மார்க்கெட்டில் வாலட்டைலாம் ஸ்டார்ட் ஆச்சு. இந்த நிஃப்டி 50 இண்டெக்ஸை பொறுத்தளவுக்கு எஸ்டர்டே மார்க்கெட் ஓப்பன் ஆன பிளேஸ் பார்த்தீங்கன்னா 24,564 வந்து ஓப்பன் ஆச்சு. 24,500 வந்து நம்மளுக்கு ஆப்ஷன் செயின் டேட்டா என்ன ப்ரெடிக்ட் பண்ணுச்சுன்னா, மார்க்கெட் அதுக்கு மேலே போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் தான் இருக்குது அப்படிங்கிறது ஆப்ஷன் செயின் டேட்டாவும் ப்ரெடிக்ட் பண்ணிச்சு. நம்மளோட சப்போர்ட்டும் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக வந்து 24,500 to 24,480 to 500 அந்த லெவலுக்குள்ளேயே நம்மளுக்கு மூவ் ஆகிட்டு இருந்துச்சு. பட் சடனாக ஒரு 12:15 சரிங்களா, 12 o'clock மேலே மார்க்கெட்டில் நம்மளுக்கு ஒரு சடனாக ஒரு நியூஸ் வந்து நம்மளுக்கு கிடச்சி. என்னென்னா, எஸ்டர்டேவே நான் வந்து மென்ஷன் பண்ணியிருந்தேன், எஸ்டிடி எல்டிசிஜி அண்ட் எஸ்டிசிஜி அப்படி லாங் டேர்ம் கேபிட்டல் கெயின் டேக்ஸ், ஷார்ட் டேர்ம் கேபிட்டல் கெயின் டேக்ஸ் அப்படிங்கிறது சொல்லியிருந்தேன் எஸ்டர்டேவே. அதாவது 2020 வந்து நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா எல்டிசிஜியை பொறுத்தளவுக்கு 10% வந்து டேக்ஸை வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருந்தாங்க. எஸ்டிசிஜியை பொறுத்தளவுக்கு 15% வந்து டேக்ஸை வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருந்தாங்க. எஸ்டர்டே நீங்கள் மார்க்கெட்டை வாட்ச் பண்ணிங்கன்னு தெரில, ஜஸ்ட் அந்த எல்டிசிஜி லாங் டேர்ம் கேபிட்டல் கெயின் டேக்ஸ் அந்த நேமை சொல்கிறப்பயே மார்க்கெட் வந்து ஃபால் ஆக ஸ்டார்ட் ஆகிடுச்சு. நான் அப்பயே வந்து டெலிகிராம் வந்து மென்ஷன் பண்ணியிருந்தேன், மார்க்கெட் ஃபால் ஆக ரெடி ஆயிடுச்சு அப்படிங்கிறத நம்ம டெலிகிராமில் வந்து மென்ஷன் பண்ணியிருந்தோம். டெலிகிராமில் இருப்பவங்க போயிட்டு பார்த்துன்னு இருப்பாங்க, அவங்களுக்கு வந்து தெரிஞ்சிருக்கும் சரிங்களா. இதான் வந்து எஸ்டர்டே நம்மளுக்கு நடந்துச்சு. என்னென்னா, இப்போ அதை சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. எல்டிசிஜியை வந்து என்ன சேஞ்ச் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 10 to 12.5% வந்து சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. கரண்ட்லி வந்து லாங் டேர்ம் கேபிட்டல் கெயின் டேக்ஸ் வந்து 12.5%. இது வந்து மார்க்கெட்டுக்கு டோட்டலி நெகட்டிவ். லாங் டேர்ம் இன்வெஸ்டர்ஸ் வந்து டக்குன்னு செல் பண்ணக்கூடிய ஒரு இம்பாக்ட் பண்ணக்கூடிய ஒரு நியூஸ், அவங்களோட மனசை பொறுத்தளவுக்கு டக்குன்னு போயிட்டு செல் பண்ணணும். அதுக்கான ஒரு பாசிபிலிட்டிஸ் தான் எஸ்டர்டே வந்து நடந்துச்சு. ஒரு 12:15 ஜஸ்ட் ஒரு 15 minutes மார்க்கெட் மட்டும் நம்மளுக்கு அந்த ஒரு கரெக்ஷன் வந்து கொடுத்துச்சு. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, ஷார்ட் டேர்ம் கேபிட்டல் கெயின் டாக்ஸை பொறுத்தளவுக்கு நம்மளுக்கு என்னென்னா, 15% இருந்ததை நம்மளுக்கு 20% வந்து மாற்றிட்டாங்க. அதுலேயும் டேக்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கு. இதுக்கு வந்து ஷார்ட் டேர்ம் இன்வெஸ்டர்ஸ் வந்து செல்லிங் ப்ரெஷர் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காங்க. 12:15 வந்து இது வந்து நடந்துச்சு சரிங்களா. அடுத்து நெக்ஸ்ட் ஒரு 15 minutes, அதாவது ஃபஸ்ட்டு ஒரு 15 minutes பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டு கிட்டத்தட்ட நம்மளுக்கு ஓப்பன் ஆன ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 24,468 ஓப்பன் ஆகி எவ்வளோ தூரம் லோ போச்சுன்னா 24,142 வரையும் போச்சு. கிட்டத்தட்ட ஒரு 300 பாயிண்ட் சம்திங் வந்து நம்மளுக்கு மார்க்கெட் வந்து கீழே வந்து டவுன் டெல்லில் வந்து விழுந்துச்சு சரிங்களா. அடுத்த ஒரு 15 minutes வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 200 பாயிண்ட்ஸ் மார்க்கெட் ரெக்கவர் ஆகி நம்மளுக்கு ஃபர்தராக வந்து எஸ்டர்டேவோட ஸ்ட்ராங்கான சப்போர்ட் அப்படின்னோம்ல 24,080. அந்த லெவலில் வந்து மார்க்கெட் நம்மளுக்கு 24,480 வந்து மார்க்கெட் வந்து நம்மளுக்கு வந்து கம்ப்ளீட் ஆகிடுச்சு. எஸ்டர்டே நம்மளுக்கு நிஃப்டி 50 இண்டெக்ஸை பொறுத்தளவுக்கு இதுதான் வந்து நம்மளுக்கு நடந்துச்சு. இது இல்லாமல் என்னென்னா, எஸ்டிடி அப்படிமோ செக்யூரிட்டி டிரான்சாக்ஷன் டேக்ஸ் என்னென்னா, F&Oக்கு வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. 0.1%லேருந்து 0.2% வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. இந்த எல்டிசிஜியை பொறுத்தளவுக்கு 1,25,000 வரையும் நீங்கள் சம்பாதிச்சிங்கன்னா உங்களுக்கு டேக்ஸ் கிடையாது. அதுக்கப்புறம் வந்து நீங்கள் ஏர்ன் பண்ணிங்கன்னா இந்த 12.5% டேக்ஸ் வந்து அப்ளிகபிள் ஆகும். அப்படிங்கிறதையும் வந்து நம்மளுக்கு சொல்லியிருக்காங்க. எஸ்டிடியை பொறுத்தளவுக்கு F&O டேக்ஸ் வந்து எப்போ வந்து நம்மளுக்கு வந்து இம்ப்ளிமெண்ட் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா October 1 வந்து நம்மளுக்கு வந்து இம்ப்ளிமெண்ட் ஆகும். அப்படிங்கிறதையும் நம்மளுக்கு வந்து எஸ்டர்டே வந்து ஃபினான்ஸ் மினிஸ்டர் நிர்மலா சீதாராமன் வந்து நம்மளுக்கு சொல்லியிருக்காங்க சரிங்களா. இதை பொறுத்தளவுக்கு அஸ் எண்ட் ஆஃப் த டே எஸ்டர்டே வந்து நான் சம் கம்பெனிஸ்லாம் வந்து மென்ஷன் பண்ணியிருந்தேன். அவங்களோட ஏர்னிங் ரிசல்ட்ஸ்லாம் இருக்குது அப்படிங்கிறது. பட் நெக்ஸ்ட்டு ஒரு ஆஃப்டர்நூனுக்கு மேலே வந்து மார்க்கெட்டில் வந்து நல்ல ஒரு குட் பையிங் ப்ரெஷர் இருந்தனால மார்க்கெட் வந்து மேலே இருக்குது. இப்போ உங்களுக்கு என்ன தெரியும்னா, என்னடா இவ்வளோ பெரிய நியூஸ் வந்து மார்க்கெட் வந்து நெகட்டிவாக வந்து வருங்கிற, அப்படி ஏன்டா மார்க்கெட் ஏறிச்சு அப்படிங்கிறத கேட்பீங்க. மார்க்கெட் வைஸ் பார்த்தீங்கன்னா டேக்ஸை பொறுத்தளவுக்கு தான் நெகட்டிவ். மற்ற கம்பெனிஸை பொறுத்தளவுக்கு எல்லாமே நம்மளுக்கு எஸ்டர்டே வந்து பாசிட்டிவாக தான் இருந்துச்சு. ஒரு நியூஸ் கூட ரொம்ப இம்பாக்ட் பண்ணுற அளவுக்கு நம்மளுக்கு நெகட்டிவாக கிடையாது சரிங்களா. அதனாலேயே இன்வெஸ்டர்ஸோட மைண்ட் செட்டை பொறுத்தளவுக்கு டாக்ஸேஷனை வந்து இனிமேல் அவங்களால சேஞ்ச் பண்ண முடியுமானா கண்டிப்பாக முடியாது. இன்வெஸ்ட்மெண்ட் இனிமேல் ரைஸ் பண்ணி டாக்ஸ் அதிலேருந்து ப்ராஃபிட்டை வந்து இன்க்ரீஸ் பண்ண பார்ப்பான்னு ஒழிஞ்சு டாக்ஸை வந்து சேஞ்ச் பண்ண முடியாது. அதனால் இன்வெஸ்டர்ஸ் வந்து சடனாக மார்க்கெட் ஃபால் ஆனதுக்கப்புறம் டொமஸ்டிக் இன்ஸ்டியூஷனோ இல்லை ஃபாரின் இன்ஸ்டியூஷனல் இன்வெஸ்டர்ஸோ சடனாக பையிங் ப்ரெஷர் இம்ப்ளிமெண்ட் பண்ணி அவங்களோட ப்ராஃபிட் வந்து புக் பண்ண பார்த்துருக்காங்க. எஸ்டர்டே டாப் கெய்னராக பார்த்தீங்கன்னா டைட்டான், ஐடிசி, டாடா கன்சியூமர், என்டிபிசி, அதானி போர்ட்ஸ். இந்த அப்படியே கவர்மெண்ட்டுக்கு பக்கபலமாக இருக்கக்கூடிய ஸ்டாக்ஸ் எல்லாமே நம்மளுக்கு அப் ட்ரெண்டில் போச்சு. எல்என்டி, ஹிண்டல்கோ, நம்மளுக்கு பஜாஜ் ஃபினான்ஸ் இதெல்லாம் நம்மளுக்கு டவுன் ட்ரெண்டில் வந்து க்ளோஸ் ஆச்சு.
எஸ்டர்டேவும் மென்ஷன் பண்ணுற அளவுக்கு எனக்கு டிசிஸை பற்றி சம் நியூஸ் வந்து பப்ளிஷ் பண்ணாங்க. அதே மாதிரி என்டிபிசியை பொறுத்த அளவுக்கு புது அணுமின் நிலையம்லாம் உற்பத்தி பண்ணுறதா வந்து சொன்னாங்க. ஸோ அதை வந்து நேமே வந்து மென்ஷன் பண்ணாங்க. ஸோ அதனால் என்டிபிசி ஸ்டாக்லாம் வந்து நம்மளுக்கு 2.78% அப்ட்ரெண்ட் போச்சு. அதானி போட்டு ஆல்வேஸ் தான் நம்மளுக்கு எனர்ஜி செக்டரில் வந்து நல்ல ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிட்டு இருக்காங்களே. ஸோ அதானி எனர்ஜிலானுமே நல்லா க்ரோ ஆக ஸ்டார்ட் ஆயிரும். ஸோ இதை பேஸ் பண்ணி ஐடிசியும் நம்மளுக்கு அதே மாதிரி தான். ஸோ இந்த நேம்ஸ் எல்லாமே நம்மளுக்கு பட்ஜெட்டில் வந்து அடிபட்டனால ஸோ மார்க்கெட் வந்து நல்ல ஒரு குட் மூமெண்ட்டில் வந்து ஸோ இந்த ஸ்டாக்ஸில் வந்து பெர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்கு. சரிங்களா. அண்ட் நெக்ஸ்ட் என்னன்னா, எஸ்டர்டே வந்து பஜாஜ் ஃபினான்ஸோட ஏர்னிங் ரிசல்ட்ஸ் வந்து நான் வந்து சொல்லியிருந்தேன். ஸோ பஜாஜ் ஃபினான்ஸோட ஏர்னிங் ரிசல்ட்ஸை பேஸ் பண்ணுற அளவுக்கு ஸோ நம்மளுக்கு என்ன கன்ஃபர்மேஷன் எஸ்டர்டே வந்து கிடச்சி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நெட் ப்ராஃபிட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 14% வந்து நம்மளுக்கு இயர் ஆன் இயரை பேஸ் பண்ணுறதுக்கு க்ரோ ஆயிருக்கு. ஸோ எவ்வளோ குவார்டர் ஒன் ரிசல்ட்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3912 கோடி வந்து குவார்டர் ஒன் ரிசல்ட்ஸ். ஸோ எஸ்டிமேட் வந்து நம்மளுக்கு மிஸ் பண்ணிடுச்சு. 4020 crore வந்து எஸ்டிமேட் வந்து பண்ணது. இயர் ஆன் இயரை பேஸ் பண்ணுற அளவுக்கு 9042 கோடி வந்து எஸ்டிமேட் வந்து பண்ணது. ஸோ மார்க்கெட் நம்மளுக்கு எஸ்டிமேட் வேல்யூ வந்து டிக்ரீஸ் பண்ணிடுச்சு. சரிங்களா. ஸோ இயர் ஆன் இயர் வந்து 8365 crores தான் வந்து நம்மளுக்கு புக் பண்ணியிருக்கு. ஸோ ஆனால் எஸ்டிமேட் பார்த்தீங்கன்னா 9042 crores வந்து எஸ்டிமேட். ஸோ இதை பேஸ் பண்ணுற அளவுக்கு தான் நம்மளுக்கு மார்க்கெட் வந்து எஸ்டர்டே வந்து ஸோ நம்மளுக்கு பஜாஜ் ஃபினான்ஸ் வந்து டாப் லாஸஸில் வந்து போயிருக்கு. சரிங்களா. ஸோ இதெல்லாம் நம்மளுக்கு எஸ்டர்டே. நெக்ஸ்ட்டு வந்து எஸ்டர்டேவை பொறுத்தளவுக்கு இன்னொரு கம்பெனியும் சொல்லியிருந்தேன். ஸோ நம்மளுக்கு ஹிந்துஸ்தான் யூனிலிவர் நம்ம வந்து சொல்லியிருந்தோம். ஹிந்துஸ்தான் யூனிலிவர் பொறுத்தளவுக்கு ஸோ அதுவும் நம்மளுக்கு லோ சிங்கிள் டிஜிட்டில் தான் நம்மளுக்கு வந்து செகண்ட் ஆஃப் ப்ராஃபிட் வந்து நம்மளுக்கு புக் பண்ணி கொடுத்துருக்கு. ஸோ பெருசாக என்னென்னா 2538 crore வந்து நம்மளுக்கு ப்ராஃபிட்டாக வந்து புக் பண்ணி கொடுத்துருக்கு. சரிங்களா. ஸோ இதே நம்மளுக்கு ப்ரீவியஸ் குவார்ட்டரில் எவ்வளோ இருந்துச்சுன்னா 2472 crores இருந்துச்சு. ஸோ ஜஸ்ட் நம்மளுக்கு 2538 crore வந்து ஸோ திஸ் ஃபினான்ஷியல் குவார்ட்டர் ஒன் ரிசல்ட்ஸ்க்கு வந்து நம்மளுக்கு புக் பண்ணி கொடுத்துருக்கு. ஸோ இதுவும் நம்மளோட எஸ்டிமேட்டை பொறுத்தளவுக்கு என்னென்னா, ஸோ மார்க்கெட் வந்து எஸ்டர்டே வந்து எஃப்எம்சி செக்டார் வந்து நல்ல ஒரு க்ரோத் வந்து கொடுத்துச்சு. ஸோ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னான்னு தெரில. இதோ பேஸ் பண்ணுற அளவுக்கு என்னென்னா ப்ரீவியஸ் இயரை விட திஸ் இயர் வந்து நம்மளுக்கு இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ஸோ அதனால் மார்க்கெட்டில் வந்து ஸோ எஃப்எம்சி செக்டாரில் பேஸ் பண்ணுற அளவுக்கு ஹிந்துஸ்தான் யூனிலிவர் ஆல்ரெடி நம்மளுக்கு அப்ட்ரெண்டில் தான் வந்து போயிட்டுருக்கு. ஸோ போயிட்டு செக் பண்ணி பார்த்துக்கோங்க. சரிங்களா. அண்ட் நெக்ஸ்ட்டு அனதர் கன்ஃபர்மேஷன்லாம் பேஸ் பண்ணுற அளவுக்கு ஆஸ் எண்ட் ஆஃப் த டே எனக்கு ஓவரால் இண்டெக்ஸ் எப்படி கம்ப்ளீட் ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ எனக்கு ஃபஸ்ட்டு வந்து சென்செக்ஸ் பார்த்தீங்கன்னா எப்படி கம்ப்ளீட் ஆச்சுன்னா, சென்செக்ஸை பொறுத்தளவுக்கு 0.9% நெகட்டிவாக கம்ப்ளீட் ஆச்சு. நிஃப்டியை பொறுத்தளவுக்கு 0.12% நெகட்டிவாக கம்ப்ளீட் ஆச்சு. நிஃப்டி பேங்கை பொறுத்தளவுக்கு 0.96% வந்து நெகட்டிவ் வந்து கம்ப்ளீட் ஆச்சு. நிஃப்டி ஐடி செக்டார் 0.68% வந்து பாசிட்டிவ் வந்து கம்ப்ளீட் ஆச்சு. அண்ட் இந்தியா விக்ஸ் ஆல்சோ 17.49% வந்து நெகட்டிவாக கம்ப்ளீட் ஆயிருக்கு. ஸோ மார்க்கெட் ஃபுல்லி ஒரு அப் ட்ரெண்டில் போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் வந்து நம்மளுக்கு இந்தியா விக்ஸ் வந்து கிரியேட் பண்ணி வச்சிருக்கு. ஸோ ஜஸ்ட் நம்ம டே பை டே வந்து பார்ப்போம் என்ன நடக்குது அப்படிங்கிறத டே பை டே நம்ம செக் பண்ணிக்குவோம். ஸோ இன்றைக்கான அனலைஸை பொறுத்தளவுக்கு ஸோ இன்றைக்கி என்ன கன்ஃபர்மேஷன்லாம் நம்மளுக்கு கிடைக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ எஸ்டர்டேவான ஜுவல்லரி ஸ்டாக்ஸ் வந்து நம்மளுக்கு இனிமேல் அப் ட்ரெண்டில் போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கும். ஸோ இதான் வந்து எனக்கு இன்றைக்கான அனலைஸை பொறுத்தளவுக்கு கிடைச்சக்கூடிய கன்ஃபர்மேஷன். ஏன்னா ஜுவல்லரி ஷாப்பை பொறுத்தளவுக்கு எஸ்டர்டேவே ஒரு 14% வந்து மார்க்கெட்டில் வந்து அதோட ஷேர்ஸ் வேல்யூ வந்து ஜம்ப் ஆகிருக்கு. ஏன்னா கஸ்டம் டியூட்டி வந்து கட் பண்ணது தான். சரிங்களா. ஸோ இதனால் ஜுவல்லரி ஷாப்ஸ் அண்டு ஃபார்மெடிக்கல் ஷாப்ஸ், ஃபார்மசி செக்டார், ஸோ இது எல்லாமே நம்மளுக்கு பார்த்திங்கன்னா அப்டர்னில் போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் வந்து நம்மளுக்கு அதிகமாக வந்து இருக்குது. சரிங்களா. ஸோ ஜஸ்ட் நீங்கள் இதையும் வந்து வாட்ச் பண்ணி ட்ரேட் வந்து எடுக்கிறீங்கன்னா ஸோ எடுத்துக்கோங்க. அண்ட் நெக்ஸ்ட்டு இன்றைக்கான அனலைஸை பொறுத்தளவுக்கு மார்க்கெட்டில் சம் கம்பெனிஸோட ஏர்னிங் ரிசல்ட்ஸ் வந்து பப்ளிஷ் ஆக இருக்குது. ஸோ என்ன இந்த கம்பெனி அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்என்டி, ஆக்சிஸ் பேங்க், பஜாஜ் ஃபினான்ஸ். ஸோ பஜாஜ் ஃபினான்ஸ் ஆல்ரெடி சொல்லியாச்சு வந்துருச்சு அது. ஸோ எல்என்டியும் ஆக்சிஸ் பேங்க் தான் நம்மளுக்கு வந்து பப்ளிஷ் ஆக இருக்குது. ஸோ எல்என்டி சார் ஆக்சிஸ் பேங்கோட மார்க்கெட் ஹவர்ஸில் வந்தாலும் சரி, ஆஃப்டர் மார்க்கெட் ஹவர்ஸில் வந்தாலும் சரி, ஜஸ்ட் நீங்கள் லாங் ஆர் ஷார்ட் பொசிஷன் டெக்னிக்கல் இன்ஃபர்மேஷன் கிடைச்சுன்னா ஸோ நீங்கள் அதில் வந்து ஃபோக்கஸ் வந்து பண்ணுங்கள். சரிங்களா. ஸோ இன்ஸ்டியூஷனல் ஆக்டிவிட்டியை பேஸ் பண்ண அளவுக்கு எஸ்டர்டே வந்து எஃப்ஐஎஸ் வந்து நெட் சேல்ஸ் வந்து பண்ணியிருக்காங்க. 2975 crores வந்து நெட் சேல்ஸ் வந்து பண்ணியிருக்காங்க. டிஏயை பொறுத்தளவுக்கு 1418 crores வந்து நெட் பர்ச்சேஸ் வந்து பண்ணியிருக்காங்க. எக்ஸ்பெக்ட் பண்ணது தான் டிஏஎஸ்க்கு ஃபேவரபுளாக நம்மளுக்கு வந்து மார்க்கெட் அமைய போகுது அப்படிங்கிறது. மார்க்கெட் வந்து ஒரு ட்ராப் பண்ணிவிட்டு மேலே போகிறப்ப நான் எக்ஸ்பெக்ட் பண்ணேன். ஆனால் எஃப்ஐஎஸ் வந்து கண்டினியூஸாக நெட் சேல்ஸ் பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது அப்படிங்கிறத நம்ம எஸ்டேவே சொல்லியிருந்தோம். சரிங்களா. டிஏ செல் பண்ணிட்டு இருக்காங்க. ஒருவேளை மார்க்கெட்டில் நெகட்டிவ் நியூஸ் வந்துச்சுன்னா கண்டிப்பாக எஃப்ஐஏ செல் பண்ணுவாங்க. ஸோ அவங்களோட செல்லிங் ப்ரெஷர் ரொம்ப அதிகமாக இருக்கும் அப்படின்னா அதே மாதிரி செல்லிங் ஆச்சு. பட் டொமஸ்டிக் இன்ஸ்டியூஷனல் ட்ரேடர்ஸ் வந்து டக்குனு இன்வெஸ்டர்ஸ் வந்து டக்குனு போயிட்டு பை பண்ணி ஸோ மார்க்கெட் வந்து ஒரு ஸ்டேபிளாக வந்து ஒரு க்ரோத்தில் கொண்டு வந்து நிப்பாட்டியிருக்காங்க. ஸோ ரெண்டு பேரும் ஈக்குவலாக ஆல்ரெடி போட்டி போட்டு போகிறது தான். ஸோ அதில் வந்து பெருசாக வந்து சேஞ்சஸ் கிடையாது. அண்ட் குளோபல் மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு நம்மளோட அனலைஸில் என்ன கன்ஃபர்மேஷன் கிடச்சிருக்குன்னா, ஆசியா கிஃப்ட் நிஃப்டி இண்டெக்ஸ் எனக்கு நெகட்டிவ் வந்து கம்ப்ளீட்டாக இருக்குது.
என்ன இண்டிகேட் பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு நிஃப்டி 50 இண்டெக்ஸில் நெகட்டிவ் ஆர் 30 பாயிண்ட்ஸ் வந்து கேப் டவுனில் ஓப்பன் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. டவ் ஜோன்ஸ், நாஸ்டாக், S&P 500 ஸோ ஆல் அதாவது யூஎஸ் இண்டெக்ஸ் நம்மளுக்கு நெகட்டிவ் வந்து கம்ப்ளீட் ஆயிருக்கு. டவ் ஜோன்ஸ் ஃபியூச்சர்ஸ் பார்த்தீங்கன்னா 0.33% நெகட்டிவ் கம்ப்ளீட் ஆயிருக்கு. நாஸ்டாக் பார்த்தீங்கன்னா 0.6% நெகட்டிவ் கம்ப்ளீட் ஆயிருக்கு. S&P 500 பார்த்தீங்கன்னா 0.16% வந்து நெகட்டிவ் வந்து கம்ப்ளீட் ஆயிருக்கு. அண்ட் ஆல்சோ கமாடிட்டி பார்த்தீங்கன்னா $77.44 per barrel வந்து நம்மளுக்கு கம்ப்ளீட் ஆயிருக்கு. Brent crude oil பார்த்தீங்கன்னா $81.49 per barrel வந்து நம்மளுக்கு கம்ப்ளீட் ஆயிருக்கு. அண்ட் ஆல்சோ ஏடிஆரோட பர்ஃபார்மன்ஸை பொறுத்தளவுக்கு ஆக்சிஸ் பேங்க் ஏடிஆர் பார்த்தீங்கன்னா 1.30% வந்து நம்மளுக்கு நெகட்டிவ் வந்து கம்ப்ளீட் ஆயிருக்கு. ஸோ டாக்டர் ரெடி பார்த்தீங்கன்னா 1.44% வந்து நம்மளுக்கு பாசிட்டிவ் வந்து கம்ப்ளீட் ஆயிருக்கு. ஸோ ஆக்சிஸ் பேங்கோட ஏர்னிங் ரிசல்ட் இருக்கிறனால ஸோ மார்க்கெட் வந்து அது வந்து அதோட ஏடிஆர் வந்து நம்மளுக்கு நெகட்டிவாக கம்ப்ளீட் ஆயிருக்குன்னு நினைக்கிறீங்க. ஒருவேளை நம்மளுக்கு ரிசல்ட்ஸ் வந்து நெகட்டிவ் ஆகிறதுக்கான சான்சஸ் வந்து இருக்குது. ஸோ இன்ஃபோசிஸோட ஏடிஆரை பொறுத்தளவுக்கு 1.33% வந்து பாசிட்டிவ் வந்து கம்ப்ளீட் ஆயிருக்கு. இன்ஃபோசிஸை பொறுத்தளவுக்கு ஒரு குட் நியூஸ் வந்து நம்மளுக்கு கிடச்சிருந்துச்சு சரிங்களா. ஸோ அதை வந்து நான் உங்களுக்கு சொல்ல மிஸ் பண்ணிட்டேன். இன்ஃபோசிஸை பொறுத்தளவுக்கு ஒரு $5 million வந்து ஸோ இன்வெஸ்ட்மெண்ட் வந்து பண்ணுறதா வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பார்ட்னர்ஷிப்போட இன்வெஸ்ட்மெண்ட் வந்து பண்ணுறதா வந்து சொல்லியிருந்தாங்க. ஸோ அதை பேஸ் பண்ணி அதோட ஸ்டாக்ஸ் வந்து நம்மளுக்கு இன்னமும் அப்ட்ரெண்டில் போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் வந்து அதிகமாக இருக்குது. ஆல்ரெடி ஏர்னிங் ரிசல்ட்ஸும் பாசிட்டிவ். ஸோ இதுவும் நம்மளுக்கு பாசிட்டிவாக இருக்கனால ஸோ நம்மளுக்கு இன்னும் வந்து அப்ட்ரெண்டில் போகிறதுக்கான சான்சஸ் வந்து அதிகமாக இருக்குது. ஸோ அதனால தான் இன்ஃபோசிஸ் ஏரியா நம்மளுக்கு ஓரளவு பாசிட்டிவில் வந்து கம்ப்ளீட் ஆயிருக்கு அப்படிங்கிறது தான் என்னோட எக்ஸ்பெக்டேஷன். HDFC பேங்க், ஐசிஐசி பேங்க்கும் நம்மளுக்கு நெகட்டிவ் வந்து கம்ப்ளீட் ஆயிருக்கு. ஸோ டெக்னிக்கலி என்ன கன்ஃபர்மேஷன் கிடைக்குது அப்படிங்கிறத ஜஸ்ட் நம்ம வாட்ச் பண்ணுவோம். இப்போ நெக்ஸ்ட்டு லெட்ஸ் மூவ் ஆன் த நிஃப்டி 50, பேங்க் நிஃப்டி, ஃபின் நிஃப்டிக்கான டெக்னிக்கல் லெவல்ஸ். நிஃப்டி 50 இண்டெக்ஸ் ஸோ 1 day டைம் ஃப்ரேமை பொறுத்தளவுக்கு நம்மளோட அனலைஸ் பிரகாரம் என்ன கன்ஃபர்மேஷன் கிடச்சிருக்கு அப்படின்னா ஸோ மார்க்கெட்டில் ஃபர்தராக பார்த்தீங்கன்னா எனக்கு மண்டே வந்து வீக்லி டைம் ஃப்ரேமை பொறுத்தளவுக்கு ஒரு ஷூட்டிங் ஸ்டார் பேட்டர்னோட கன்ஃபர்மேஷன் வந்து கிடச்சிருந்துச்சு சரிங்களா. ஸோ நெக்ஸ்ட்டு மார்க்கெட் வந்து நம்மளுக்கு மண்டே நம்மளுக்கு ஃப்ரைடே பொறுத்தளவுக்கு ஷூட்டிங் ஸ்டார் பேட்டர்னோட கன்ஃபர்மேஷன் வீக்லி டைம் ஃப்ரேம். ஸோ அதுக்கப்புறம் மார்க்கெட் அப்படியே நம்மளுக்கு நெக்ஸ்ட் டே பார்த்தீங்கன்னா ஒரு ரிவர்சல் பேட்டர்னோட ஃபார்மேஷன் கொடுத்துட்டு ஸோ இப்போ நம்மளுக்கு என்னென்னா ஒரு ஹேமர் பேட்டர்னோட ஃபார்மேஷனில் வந்து மார்க்கெட் வந்து நிற்கிது. அதாவது ரிவர்ஸ் லைன் மேலே போகிறதுக்கான ஒரு சுச்சுவேஷன் வந்து மார்க்கெட் வந்து நிற்கிது. ஸோ எக்ஸாக்டாக நம்மளோட ரெசிஸ்டன்ஸ் அப்படிங்கிறப்போ ஆல் டைம் தான் அடுத்த ரெசிஸ்டன்ஸ். மார்க்கெட் வந்து ஃபர்தராக என்னோட சப்போர்ட் லெவல் வந்து ரீச் பண்ணிடுச்சு சரிங்களா. ஸோ சப்போர்ட் லெவல் வந்து எஸ்டர்டே வந்து நம்மளுக்கு ஆல்ரெடி நான் உங்களுக்கு ப்ரீ மார்க்கெட் வீடியோவில் சொன்ன மாதிரி ஃபஸ்ட் பார்ட்டில் சொன்ன மாதிரி மார்க்கெட் நம்மளோட சப்போர்ட் வந்து ரீச் பண்ணிடுச்சு. நெக்ஸ்ட்டு இந்த டெக்னிக்கலாக நம்மளுக்கு இந்த லெவலில் ஒரு கன்ஃபியூஸ் பண்ணக்கூடிய ஒரு பிளேஸ் சரிங்களா. ஸோ அதனால் இந்த லெவல்ஸ்லாம் நம்மளோட ட்ரேடை வந்து எக்ஸிக்யூட் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒருவேளை எந்த லெவலில் நான் வந்து ட்ரேட் வந்து எக்ஸிக்யூட் பண்ணுவேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ மார்க்கெட்டில் ஃபர்தராக எனக்கு இந்த லெவல் பிரேக் ஆகணும். 24,546 வந்து பிரேக் பண்ணிச்சுன்னா லாங் பொசிஷன் ட்ரேடுக்கு நான் வந்து என்னோட ஐடியா வந்து ஃபிக்ஸ் பண்ணலாம் அப்படின்ட்டு இருக்கேன். ஸோ இந்த லெவலை வந்து நான் பண்ணோம் அப்படின்னா 24,387 பிரேக் பண்ணிச்சுன்னா நான் ஷார்ட் பொசிஷனுக்கு வந்து என்னோட கன்ஃபர்மேஷன் கிடைக்கும் அப்படிங்கிறது தான் என்னோட ஒரு தாட்டை வந்து நிஃப்டி 50 இண்டெக்ஸில் நான் வந்து வச்சிருக்கேன் சரிங்களா. ஸோ டுடே பொறுத்தளவுக்கு என்னோட அனலைஸ் கன்ஃபர்மேஷன் என்ன அப்படின்னா ஸோ டெக்னிக்கலி என்ன கன்ஃபர்மேஷன் கிடைக்குதோ அதை பேஸ் பண்ணி தான் என்ட்ரிஸ் அண்ட் எக்ஸிட்ஸ் வந்து இருக்கும். ஃபண்டமெண்டலி நம்மளுக்கு எஸ்டர்டேவே கன்ஃபர்மேஷன் வந்து கிடச்சிருச்சு. ஓரளவு நம்மளுக்கு பாசிட்டிவாக மூவ் ஆகுதுன்னா கம்பெனிஸ்லாம் நம்மளுக்கு பாசிட்டிவான க்ரோத் வந்து கொடுத்துட்ருக்காங்க. ஸோ அதனால் பாசிட்டிவ் வந்து மூவ் ஆகலாம் சரிங்களா. ஸோ அதுதான் நம்மளோட எக்ஸ்பெக்டேஷனாக இருக்குது. பேங்க் நிஃப்டி இண்டெக்ஸை பொறுத்தளவுக்கு நம்மளுக்கு HDFC பேங்கோட க்ரோத் வந்து இருந்துச்சு அப்படின்னா பேங்க் நிஃப்டி இண்டெக்ஸை கையில் பிடிக்க முடியாது, ஓட ஆரம்பிச்சிடும் மேலமா. ஸோ ஒருவேளை இல்லை அப்படின்னா நம்மளுக்கு ஃபர்தராக வந்து மார்க்கெட் இன்னும் நம்மளுக்கு கீழே விழுகிறதுக்கான ஸ்டார்டிங் இருக்குது. ஒருவேளை நம்மளுக்கு கேப் டவுன்லாம் ஓப்பன் ஆகுது அப்படின்னா பர்டிகுலராக இந்த பிளேஸ் 51,600 வந்து நம்மளுக்கு பிரேக் பண்ணிச்சு அப்படின்னா இன்றைக்கி எக்ஸ்பைரி டேயில் வந்து மார்க்கெட் ஃபர்தராக வந்து இந்த லெவலை வந்து ரீச் பண்ணலாம். 592 வந்து ஒரு சின்னதாக ஒரு ரீடெஸ்ட் பண்ணிவிட்டு மறுபடியும் இந்த ஜோனை வந்து ரீச் பண்ணிவிட்டு இங்கேருந்து கூட அப்டன் போகலாம். இருக்க லெவலிருந்து நம்மளுக்கு ஃபர்தராக மார்க்கெட் அப்டன் போகுதுன்னா இதை பிரேக் பண்ணால் நம்மளோட என்ட்ரிஸ் வந்து கொடுக்கலாம் 51,900 சரிங்களா. ஸோ இந்த லெவலில் நம்மளுக்கு பிரேக் பண்ணிச்சுன்னா 52,000 நம்மளோட டார்கெட் ஆகும், ஃபஸ்ட் ஒன் ஆகும். 52,432 வந்து நெக்ஸ்ட் டார்கெட்டாகவும் நம்ம வந்து பேங்க் நிஃப்டி இண்டெக்ஸை பொறுத்தளவுக்கு ஃபிக்ஸ் பண்ணலாம் சரிங்களா. ஸோ பேங்க் நிஃப்டி இண்டெக்ஸை பொறுத்தளவுக்கு உங்களுக்கு லாங் டேர்மில் வந்து மார்க்கெட் என்ன வியூவில் கொடுக்குதோ ஸோ அது பேஸ் பண்ணால் ஷார்ட் டேர்ம்லேயே இருக்கும். லாங் டேர்ம் வியூ என்ன அப்படின்னா நம்மளுக்கு ஃபுல்லாக வந்து ஒரு செல்லிங் ப்ரெஷரில் வந்து நிற்கிது சரிங்களா. மார்க்கெட் ஃபர்தராக பிரேக் பண்ணியிருக்கு. ஒன்ஸ் எஸ்டர்டேவோட லோவை பிரேக் பண்ணாதான் நெக்ஸ்ட் நம்மளோட சப்போர்ட்டுங்கிறது 50,200 சரிங்களா. ஸோ அது வரைக்கும் நம்மளுக்கு மார்க்கெட் வந்து அப் ட்ரெண்ட் தான். ஃபின் நிஃப்டி இண்டெக்ஸை பொறுத்தளவுக்கு என்ன கன்ஃபர்மேஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதே பேங்க் நிஃப்டி கன்ஃபர்மேஷன் தான். ஆனால் ஃபின் நிஃப்டி பல நாளாக வந்து உடைக்காத சப்போர்ட் வந்து எஸ்டர்டே வந்து உடைச்சிருக்கு சரிங்களா. டேவோட லோவை பிரேக் பண்ணுது அப்படிங்கிறப்ப நெக்ஸ்ட் நம்மளோட சப்போர்ட் 22,800 நெக்ஸ்ட் லெவல் நம்மளோட சப்போர்ட்டாக நம்ம ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம். ஃபின் நிஃப்டியை பொறுத்தளவுக்கு ஷார்ட் டேர்ம் கன்ஃபர்மேஷன்
அதே தான். ஸோ ஃபர்தராக வந்து எனக்கு இந்த லெவலை உடச்சி இது நிற்கிது சரிங்களா. ஸோ ஒரு ஷூட்டிங் ஸ்டார் பட்டனை உடச்சி நிற்கிது. ஒன்ஸ் மறுபடியும் எனக்கு மார்க்கெட் ஒரு ஸ்லைட்லி நெகட்டிவாகவோ ஸோ ஒரு கேப் டவுனில் ஓப்பன் ஆகுது அப்படிங்கிறப்ப ஃபர்தராக அது நெக்ஸ்ட் வந்து எங்கே சப்போர்ட் எடுக்கலாம்னா 23,119 வந்து சரி 23,120 வந்து சப்போர்ட் இருக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் வந்து இருக்குது. ஒன்ஸ் இந்த லெவல் 23,400 பிரேக் பண்ணிச்சுன்னா மார்க்கெட் அப் ட்ரெண்ட் தான். 23,662 வந்து 662 வந்து நம்மளோட நெக்ஸ்ட் ரெசிஸ்டன்ஸ் டார்கெட்டாக வந்து நம்ம வந்து ஃபின்னிஃப்டி இண்டெக்ஸ்க்கு வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம். பேங்க் நிஃப்டி மூவ் ஆச்சுன்னா ஸோ ஃபின்னிஃப்டியும் சரி HDFC பேங்க் மூவ் ஆச்சுன்னா ஃபின்னிஃப்டியும் பேங்க் நிஃப்டியும் மூவ் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் அதிகமாக இருக்கும் சரிங்களா. ஸோ இதான் வந்து நம்மளோட டெக்னிக்கலி நம்மளுக்கு கிடச்சிருக்கக்கூடிய லெவல்ஸ் அண்ட் கன்ஃபர்மேஷன் என்னோட பிளான்ஸ் சரிங்களா. நெக்ஸ்ட்டு ஓவரால் சம்மர் அண்ட் கன்க்ளூஷனை பொறுத்தளவுக்கு மார்க்கெட் வைஸாக எக்கானமி லெவலில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வெரி ஸ்ட்ராங்காக வந்து இருக்குது. ஸோ டேக்ஸ் மட்டும் தான் நம்மளுக்கு நெகட்டிவ். ஸோ அதனால் இன்வெஸ்டர்ஸ் வந்து இதை வந்து சேஞ்ச் பண்ண முடியாது. மோஸ்ட்லி நல்ல கம்பெனிஸை பார்த்து இன்வெஸ்ட்மெண்ட் ரைஸ் பண்ணி நிறையா ப்ராஃபிட் எடுத்து அந்த டேக்ஸ் வந்து இதில் வந்து புக் பண்ணுற மாதிரி தான் பார்ப்பாங்க. ஸோ அதனால் நம்மளுக்கு பாசிட்டிவாக போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் தான் அதிகமாக இருக்குது. ஸோ ஜஸ்ட் நீங்கள் வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. ஏன்னா ஏர்னிங் செல்ஸ் எல்லாமே நம்மளுக்கு ஓரளவு பாசிட்டிவாக இருக்கனால மார்க்கெட் வைஸாக பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு நல்ல ஒரு பட்ஜெட் வைஸாக பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு டேக்ஸ் மட்டும் தான் நெகட்டிவாக ஒழிய மற்ற எல்லாமே நம்மளுக்கு இண்டஸ்ட்ரியில் பொறுத்தளவுக்கு எல்லாமே பாசிட்டிவான ஒரு நியூஸ் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால் மார்க்கெட் பாசிட்டிவாக போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. டெக்னிக்கலி ஒரு ஸ்ட்ராங்கான கன்ஃபர்மேஷன் கிடையாது. ஸ்மால் சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸை பேஸ் பண்ணி ட்ரேட் மட்டும் தான் நம்மளால் எக்ஸிக்யூட் பண்ண முடியும். லாங் டர்ம் இவ எக்ஸ்பெக்ட் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. ஸோ அதையும் வந்து நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த 2 வீடியோவும் நம்ம இந்த 2 டாப்பிக்கும் நம்மளுக்கு போதும்னு நினைக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட்டு வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் வந்து லைக் பண்ணிக்கோங்க. ஸோ ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட்டில் வந்து மென்ஷன் பண்ணுங்கள். அண்ட் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா மறக்காம நம்மளோட டெலிகிராம் சேனலில் போய்ட்டு ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ அதனால் லைவ் அப்டேஷன் நம்மளோட டெலிகிராம் சேனலில் வந்து ஷேர் பண்ணுறேன் சரிங்களா. மறக்காம நம்மளோட சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ அப்போ தான் நம்ம போடக்கூடிய ப்ரீமியர் வீடியோ உங்களுக்கு உடனே வந்து சேரும். ஸோ நீங்களும் ஸ்டாக் மார்க்கெட்டை பற்றி டெய்லி லேர்ன் பண்ணிகிட்டே இருக்க முடியும். ஓகேங்களா. ஓகே, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.